ஹலோ மக்களே, இது டே 3 ஆஃப் கோவில் திருவிழா. இதோட கோவில் திருவிழா முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் வீட்டில் வந்தாங்க, கொஞ்சம் வேலை இருக்குது. நாங்களுமே கோவில் திருவிழா கிடா வெட்டியிருந்தோம். ஸோ வீட்டுக்கு வந்ததுமே கறியெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ப்ளட்டுமே எடுத்து கொடுத்துருந்தாங்கங்க. சரி சமைக்க ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு நான் போய் ஃபஸ்ட்டு வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேங்க. அப்புறம் தேவையான தேங்காய் மசாலாலாம் அரைச்சிட்டேங்க. அதுக்குள்ளே எங்கள் அத்தை அந்த பக்கம் ரத்த பொரியல் ரெடி பண்ணிட்டாங்க. நான் சின்ன சின்ன வேலை தாங்க பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். இந்த மசாலா அரைச்சி கொடுக்கறது, ஆனியன் கட் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். மெயினாக சமைச்சதெல்லாம் அவங்க தாங்க சமைச்சாங்க. இது வந்து சிக்கனுங்க. என்னடா மட்டன் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு சிக்கன் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? மச்சான் வந்து மட்டன் சாப்பிட மாட்டாங்கங்க. அவங்க சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. நாங்கள் எல்லோரும் எங்களுக்கு மட்டன் சமைச்சாலும் அவங்களுக்கு எதாவது செய்யணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சிக்கன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேங்க. அதாங்க நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்கு கொஞ்சமாக சிக்கன் கிரேவி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான தேங்காயும் ஃபுல்லாக அரைச்சி வச்சுட்டேங்க. அதுக்குள்ளே அவங்க குழம்பு ரெடி பண்ணிட்டாங்க. நான் லாஸ்ட்டாக போய் தாளிப்பு மட்டும் போட்டு இறக்கி வச்சுட்டேங்க. அதோட மட்டன் குழம்பும் வச்சு சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்றதுக்கே சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களுக்கு மட்டன் குழம்பு பிடிக்குமா இல்லை சிக்கன் குழம்பு பிடிக்குமான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு மட்டன் குழம்பு தாங்க ரொம்ப பிடிக்கும். அதுவும் எங்கள் அம்மா செஞ்சு தரது ரொம்ப பிடிக்குங்க.